வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவில் இசையில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர் இசைஞானி இளையராஜா. 70 காலகட்டத்திலிருந்து இன்றைய தலைமுறை வரை இளையராஜாவின் இசையில்தான் இன்னும் ரசிகர்கள் பயணித்து வருகின்றனர். இளையராஜா இசையை கேட்காதவர்கள் என யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு மாபெரும் சாதனை படைத்தவர் இளையராஜா. சமீப காலமாக இளையராஜா பற்றிய பல விமர்சனங்கள் இருந்துதான் வருகின்றன. நான் என் வேலையை மட்டுமே பார்த்து வருகிறேன், யாரையை பற்றியும் கவலை கொள்வதில்லை என சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டு தக்க பதிலடி கொடுத்திருந்தாராம் இளையராஜா. இருந்தாலும் பாலச்சந்தர், பாரதி ராஜா, வைரமுத்து, AR ரகுமான் என பெரிய பெரிய ஜாமான்களுடன் இளையராஜாவுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன. அதிலும் தன் அனுமதி இல்லாமல் தன் பாடலை யாரும் பயன்படுத்தக்கூடாது என காப்புரிமை கேட்டு சமீப காலமாக இளையராஜா தயாரிப்பு நிறுவனங்கள் மீது வரிசையாக புகார் கொடுத்து வருகின்றாராம். இது ஒரு விதத்தில் ரசிகர் மனதில் அவரின் மரியாதையை கெடுக்கும்படியாக அமைத்து வருகின்றாராம். இந்த நிலையில் நடிகர் நாசர் திடீரென இளையராஜா பற்றிய சில விஷயங்களை பகிர்ந்துள்ளாராம். அதுதான் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. அதாவது நாசர் மற்றும் ரேவதி நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் அவதாரம். அந்த படத்தில் தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களை ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளதை நானும் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைப்புல என்ற பாடல் அமைந்திருக்கும். முதலில் இந்த பாடலுக்காக இளையராஜா போட்ட டியூன் நாசருக்கு பிடிக்கவில்லையாம். அதன் பின் அந்த பாடலை ரெக்கார்டிங் தேட்டரில் போட்டு பார்க்கும்போது கதறி எழுதிவிட்டாராம் நாசர். நேராக இளையராஜாவிடம் போய் என்னை மன்னித்து விடுங்கள் சார் என காலில் விழுந்து விட்டாராம் நாசர். அந்த அளவுக்கு அந்த பாடல் நாசரை மிகவும் கவர்ந்துள்ளதாம். அதற்கு ஏற்ப ரசிகர்கள் மனதிலும் அந்த பாடல் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றுள்ளதாம். ஸோ நேயர்களை, இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.